இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நேற்று வந்து SA20 மேட்சஸில் ஜேஎஸ்கே வந்து மும்பையை தோற்கடிச்சாங்க. ஸோ அது வந்து பயங்கரமான வெற்றியாக இருந்தது. இதில் வந்து மும்பை இந்தியன்ஸில் சேர்ந்த கிரண் போலார்ட் இல்லீகலாக சில மூவும் பண்ணார். அது மற்றும் நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையான்னு வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃபஸ்ட்டு நேற்று நடந்த மேட்சஸ் ரிசல்ட்டை பார்ப்போம். ஃபஸ்ட் பேட் பண்ணிங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து 80 ரன் அடித்தாங்க. அதுக்கு ரீசன் கிரண் போலார்ட். ஃபஸ்ட்டு ஒரு 5 ஓவர் கிட்ட ஒரு 40 ரன் அது மாதிரி அடித்தாங்க. அதுக்கப்புறம் போலார்ட் வந்து ஒரு 80 கிட்ட கொண்டு போனார் கைஸ். 3 ஓவரில் அது மாதிரி 30 ரன் கிட்ட அடித்தார். ஸோ பயங்கரமான நாக்கு தான். ஏன்னா 10 பாலில் 33 அடித்தார். ஸோ சரியான நாக்கு. ஆனால் அதே நம்ம சைடு பார்த்தீங்கன்னா வெறும் 5.4 ஓவர்லேயே 98 ரன் அடிச்சிட்டாங்க. இதுக்கு முக்கிய ரீசன் ஃபேப் டு பிளேசி. அதுக்கப்புறம் டூப்ளையும் நல்ல இன்னிங்ஸ் தான் ஆடினார். பயங்கர 41 ரன்னு 14 பாலில் சரி கைஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் வந்து மேட்சஸை 5 ஓவர் தான் விளாண்டனால கடைசியில் வந்து மழை பெஞ்சதுக்கப்புறம் தானே 8 ஓவர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால் வந்து மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நடுவில் தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நம்ம ஜேஎஸ்கே பேட்டிங் பண்ணும்போது. ஸோ இவங்க வந்து லேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லீகலாக வேர்ட்ஸ் பேசுகிறது மற்றும் ஏதோ அப்பப்போ பவுலர் எண்டில் வந்துட்டு ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குது. கொஞ்சம் கேம் வந்து ஸ்லோவாக ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ இதை வந்து தாங்க முடியாமல் ஃபேப் டு பிளேசி கடுப்பாகிட்டு போட்டு ரபாடா மாதிரி பவுலர்ஸ்லாம் போட்டு பிரின்னு பிரிச்சுட்டாரு. மெயின் பவுலர்ஸ் யார் வேணால் போடுங்கடா அது மாதிரி பொலகானில் அடித்தார். ரபாடாலாம் 2 ஓவர் 30 ரன்னுக்கு மேலேயே போயிட்டார். ஸோ செம நாக்கு தான் நேற்று. ஸோ அதனால தான் நேற்று வந்து இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. சரி வாங்க இந்த மேட்ச்சை விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பிளே ஆஃப்க்கு என்ன இருக்குன்னு வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் பார்ப்போம். பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4வது இடத்துல இருக்கோம் நேற்று வெற்றி மூலிமா. ஸோ இதில் 4வது இடத்துல வந்துட்டு டாப் 4 தான் குவாலிஃபை ஆவாங்க. ஏன்னா செமிஃபைனல்ஸ் அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் அது மாதிரி தான் இருக்கும் இந்த இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் 3 டீம் அவங்க எப்படியும் குவாலிஃபை ஆன மாதிரி தான் தெரியுது. மிச்சம் இருக்க 3 டீமில் ஏதோ ஒரு டீம் தான் குவாலிஃபை ஆகுது அது மாதிரி இருக்குது. ஜேஎஸ்கே, டெல்லி, எம்ஐ. ஒரு டீமுக்கு மொத்தம் 10 மேட்சஸ்ஸு. ஸோ அந்த 10 மேட்சஸில் நம்ம வந்து ஒரு மஸ்ட் வின் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வர எல்லா கேமும் நம்மளுக்கு மஸ்ட் வின் தான். நம்ம டாப் 3 வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. இப்போ 4வது பொசிஷனுக்கு தான் போட்டி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வர 2 மேட்சஸும் டெஃபினெட்லி ஜெயிச்சாகணும். ஸோ அதுக்கான இதெல்லாம் பார்க்கலாம். சரி வாங்க யார் கூட அவங்க மோதுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம யார் கூட மோத போகிறோன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ் கூடயும் அதுக்கப்புறம் டிஎஸ்டி அந்த டேபிள் டாப் ஆன டீமு கைஸ். ஸோ ஓரளவுக்கு ஒரு டஃப் கம்பெட்டிட்டர்ஸ் அவங்க. இதுவே சன்ரைசர்ஸும் ஒரு டஃப்பான டீம் தான். 2 டீமும் ஒரு டஃப் டீம் தான். ஏன்னா இது டிஎஸ்டி ஸ்குவாடே பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் சன்ரைசர்ஸும் ஓரளவுக்கு ஈவனாக ஸ்குவாட் வச்சுருக்காங்க. ஒரு பவுலிங் பிச்சுக்கு கரெக்டாக ஒரு ஈக்குவல் ஸ்குவாடாக இருக்குது ரெண்டுமே. நம்ம டீம் இப்போ வந்து நம்ம பிளேயர்ஸ்லாம் ஃபார்முக்கு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா ஃபேப் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 மேட்ச் வரைக்குமே ஃபார்ம் அவுட்டில் தான் கிடந்தார். 7வது மேட்ச்சுக்கு அப்புறம் தான் ஒரு பயங்கரமாக நாக்கு ஆட ஆரம்பித்தார். 8வது மேட்ச்சு ஃபுல் வெறியை காமிச்சிட்டாரு. ஸோ ஓரளவுக்கு பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே ஃபார்முக்கு வராங்க. ஸோ பார்ப்போம். இதுவே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா ஜேஎஸ்கே வந்து இந்த வருஷம் கப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் அது இந்த வருஷம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா